ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுக்கு தேனா அந்த தேன் பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராணி தேனியை வச்சு அடைக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். தேன் கூடு பார்த்தீங்கன்னா இந்த 2 பெரிய கல்லுக்கு சென்டரில் கட்டி இருக்குது. இது அடுக்கு தேனுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கட்டி சாம்பிராணி வச்சு தான் புகை போட்டு எடுக்க பார்த்தோம். சென்டரில் அந்த மரக்கிளையை எடுக்க முடியாதனால நாங்கள் அந்த மரக்கிளை சந்திலே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ஒரு தேன் கூட வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்தோம். அதில் நம்மளுக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ராணி தேனி தான். அது பிடிச்சோன்னா மற்ற தேன் பூச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராணி இருக்கிற இடத்த தேடி வந்துடும். வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேமில் தேன் அடையை வந்து வைக்கணும். வச்சுட்டு அதை சுற்றி லப்பர் பேண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அழகா இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா அந்த தேன் அடை வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழாது. நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு 2 லப்பர் பேண்டு போட்டிங்கன்னா தேன் அடை கீழே விழாது. இந்த மாதிரி இயற்கையாக இருக்கிற தேனை பெட்டியில் பிடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா தேன் பொட்டியில் 2ஆவதாக இருக்கும். அதை ப்ரூடு சாம்பன்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் மட்டும் போதும். அதில் 6 ஃப்ரேம் இருக்கும். அதில் இப்போதைக்கு 4 ஃப்ரேம் மட்டும் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். அந்த தேன் அடையை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக புழு இருக்கிற அடையாக பார்த்து அந்த ப்ரூடு சாம்பரில் இருக்கிற ஃப்ரேம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃப்ரேம் பாக்ஸ் ஷேப்பில் அந்த தேன் அடையை பொறுமையாக அந்த புழுவெல்லாம் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நீங்கள் அறுத்து பொறுமையாக வைக்கணும். நீங்கள் ஃப்ரேமில் அறுத்து வச்ச புழுவோட கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வாழை நாரும் வச்சு கட்டலாம். இல்லை எனக்கு வாழை நார் வச்சு கட்ட தெரியாதுன்றவங்க இந்த லப்பர் பேண்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஈஸியாக இருக்கும். 2 சைடு 2 லப்பர் பேண்டை மாட்டி விட்டிங்கன்னா தேன் அடை கீழே விழாது. தேன் அடை எடுக்கிறப்ப எனக்கு அந்த மரம் இருந்தனால என்னால் தேன் அடையை ஒழுங்காக எடுக்க முடியல. அந்த தேன் அடை நான் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாதி மேலே அந்த தேன் கூட்டிலே வந்து பாதி உடச்சின்னு பாதி தான் என் கைக்கு வந்துச்சா. இல்லை நான் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ராணி தேனி மட்டும் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. நானும் தேடி ஒரு தேன் பூச்சா தேடி பார்த்தேன், கிடைக்கல. நான் தேன் அடை எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா 2-3 தேன் பூச்சி என் கையில் கடிச்சிட்டனால நான் கவர் போட்டுன்னு தான் எடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராணி தேனி இருந்துச்சு. அதை அழுத்தி பிடிக்கக்கூடாது, பொறுமையாக பிடிக்க பார்த்தேன். அது பறந்துன்னு போய் திருப்பியும் மற்ற தேன் பூச்சி இருக்கிற இடத்துல போய் உக்காந்துடுச்சு. எல்லா தேன் பூச்சும் ஒன்றா இருக்கிறனால இப்போதைக்கு ராணி தேன் பூச்சை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் நான் தேன் பொட்டியில் அந்த தேன் அடையெல்லாம் வச்சு அந்த தேன் கூட்டுக்கு மேலே வச்சுட்டு தேன் கூட்டுக்குள்ளே புகையை போட்டால் மற்ற தேன் பூச்சி எல்லாமே அந்த தேன் பொட்டிக்குள்ளே போய் நின்றுச்சு. நானும் ராணி தேனி போகுமான்னு பார்த்தேன். ராணி தேனி மட்டும் போல் மற்ற தேன் பூச்சி எல்லாம் போயின்னு இருந்துச்சு. ரைஸ் இப்போ இவ்வளோ நேரம் தேடியும் பார்த்தீங்கன்னா குயின் கிடைக்கல. குயின் கிடைச்சாதான் அந்த தேன் பெட்டியில் வச்சா மற்ற தேன் பூச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிக்கு போகும். அப்படி இல்லைன்னா போன மற்ற தேன்பூச்சி எல்லாமே ராணி உள்ளே இல்லாதனால எல்லாமே வெளியே பறந்து வந்துடும். தேன்கூட்டில் நாங்கள் அதிகமாக புகை போட்டனால ராணி தேனி வெளியே பறந்து வந்துடுச்சு. அது பின்னாடியே மற்ற தேன்பூச்சி எல்லாம் பறந்து வந்து தனியாக ஒரு மரக்கிளையில் உக்காந்துன்னு இருக்குது. அதில் ராணி தேனியை மட்டும் கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். நான் ஏற்கனவே என் கையில் தேன் பூச்சி அதிகமாக கடிச்சிட்டனால நான் கையில் ஒரு துணி போட்டிருந்தோம். அதில் ஒரு தேன் பூச்சா வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி பார்த்தா அதில் ராணி தேனி கிடைக்கல. ரொம்ப லேட் ஆகிட்டனால அந்த மரத்தில் இருக்கிற தேன் பூச்சி அங்கேயே விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக தேன் எடுத்ததில் இவ்வளோதான் கிடைச்சிச்சு. தேன் பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடிச்சிருக்கும். ஆனால் ராணி தேனியை வந்து எங்களால் பிடிக்க முடியல. அதனால் மொத்த தேன் பூச்சி இந்த தேன் பெட்டியில் அடிச்சிருக்கோம். இதோட அப்படியே வீட்டில் போய் வைக்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.